அரோகரம். 48,000 மகாமுனிவர்களுக்கு அரோகரம். சர்வரோக நிவாரணந்தன் மூர்த்திக்கு பிரபஞ்ச சக்திக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு அரோகரம். புண்ணிய தீர்த்தம் நம்ம நாட்டில் இருக்குது. அது எங்கே இருக்குது தெரியுமா? மோட்ச தீர்த்தம் காசியில் இருக்குது. புண்ணிய தீர்த்தம் எங்கே இருக்குது? ராமேஸ்வரத்தில் இருக்குது. குதிரை ராமேஸ்வரத்தில் நிற்க யார் இருக்கீங்களா? ராமேஸ்வரத்துலேருந்து அப்படியே வாங்க பார்ப்போம். காசி ராமே கால் வந்துட்டுவாங்க. காசி ராமேஸ்வரம் தனக்குடி நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு. எழில் மேவும் மாங்காட்டு தலத்தினீரே ஓங்காரமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அம்மையை பணிந்தவர்க்கு சகல செல்வங்களும் வந்து சேரும், சகல காரியம் கைகூடும். மாங்காட்டுக்கு போயிருக்கிய? அந்த அம்மா எங்க இருக்கிற? கால் வந்துட்டுவாங்க. உலகமெல்லாம் தன்னுடைய மேனியில் அக்னி சுரூபமாக தோன்றிய தாயின் பெயர்தான் காந்தாரி. அவளுடைய முதல் அவதாரம் காமாட்சி. புரியுதா? காமாக்கினி, கோபாக்கினி, மூத்ராக்கினி என்னும் 3 வகையான அக்னிகளை தன் மேனியிலே அடக்கி வைத்தவள் காமாட்சி. அதில் ஒரு அக்னியை திறந்து தன்னால் இயக்கி வைக்கப்பட்ட காரணத்தினால் அவளுக்கு பெயர் காந்தாரி என்பது பெயர். அவளுடைய முதல் பிறப்பு மாங்காடு, ஸ்தலம் இருந்த இடம். அதனால தான் நீங்கள் வந்தோடனே அவளை நான் கூப்பிட்டேன். இப்போ உங்களுடைய மனையில் ஒரு 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழிலில் விருத்தி அடைய முடியாத வேதனையும் கடன்களும் மன உபாதைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் 2 பேருடைய பெற்றோர்களுடைய உதவிகளை உங்களால் முழுமையாக பெறக்கூடிய உதவிகளில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய நிலைகளில் இந்த தொழிலை வளமாக்குவதும் கடன் நீக்குவதும் எப்படி என்ற ஒரு மன வருத்தமும் ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. இதை மாற்றி தந்து தெளிவு பண்ணி தரணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? காலில் வந்துட்டு வா. பிள்ளைகளை பற்றி பின்னால் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பிள்ளைங்கிட்ட தந்து போ. உன் பேர் என்னப்பா? இவன் பேர் என்னடா? எத்தனை வயசு ஆகுது? ரோஹித்தா? இது உஷாரு. கண்ண முடுறா பார்ப்போம். எல்லாம் சரிதான் வரும். ஓகே, பார்க்கலாம். இவனை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது குரோம்சங்கள் பிட்யூரிட்டி சம்மந்தமான ரிசல்ட் எதுவும் எடுத்தீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. காலப்போக்கில் தான் அது வளர்ச்சி அடையும், உடனடி வளர்ச்சி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் இப்போ தெளிந்த மருத்துவமே நம்ம நாட்டில் தோன்றியாச்சு. அதனால் இவனை வளர வச்சிடலாம், தெளிவாக்கிடலாம். ஓகே, ஒரு ரிப்போர்ட்டை நான் படித்து பார்த்துட்டேன், அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. வாவ் சார், வணக்கம் சார். முதல்ல அவனை சுதந்திரமாக நீங்கள் விளையாட விடணும். உங்கள் மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆக்கணும். இப்படித்தான் பாலக்காட்டிலேருந்து ஒரு பிள்ளைக்கு 6.25 வயசு ஆகிடுது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு 25 கோடி ரூபா வேணும்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்துனாங்க. 6 மாதம் கழித்து இந்த பிள்ளையை கொண்டு வாடா, அதுக்கு பிறகு அந்த மருத்துவம் தேவையா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி விட்டேன். இப்போ அந்த பையனுக்கு அந்த சுரபிகள்லாம் சுரந்து தெளிவாக இருக்கான். இயற்கையாக நோய் இல்லைன்னு டாக்டரே ரிப்போர்ட் கொடுத்தார். 9 மாத கால அளவில் உன் பையன் இயற்கையான மருத்துவத்திலேயே நல்லாயிருவான்.
இவனுக்கு கண்டிப்பாக இந்த பிறவியில் டாக்டருடைய மருத்துவம் தேவை. தெய்வ சக்தியால் அங்கங்கள் பாதுகாக்கப்படும், உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு இவனை நல்லாக்கித்தாரேன். ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்க. நல்ல தூக்கமா? கொஞ்சம் குவார்டர் அடிச்சுக்க வேண்டியதானே? வேற என்னடா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தாரேன், பக்கத்தில் வா. முதல்லையே தொழிலை வளமாக்கி தரேன்னு சொல்லிட்டேன், நெத்தியாக்கி தரேன். என்ன தொழில் இருக்கிறீங்க? இப்போதைக்கு கிடையாதும்மா, ஒரு வருஷம் வீட்டில் இருங்க, பையனை நல்லாக்கிட்டு. இப்போ நடக்காது. உங்களுக்கு சொந்தமான இடமைய 1.5 வருஷம் ஆகும். வெளிநாடுக்கு செல்வதற்கு ஓராண்டு காலமாகும். 9 மாதத்தில் உன் பையனுக்கு தெளிந்த ரிசல்ட்டை மருத்துவ ரிப்போர்ட்டை வர வச்சுட்டு உன்னை நான் அனுப்புவேன். இந்தா ஆய் முடிஞ்சு போச்சு, ஓடு. கர்மசாமிக்கு ராமேஸ்வரமா நீங்கள்? வரலாம், வாங்க வாங்க. எங்க கருப்பசாமி அவர் தங்க கருப்பசாமி. ஒரு சர்ச். அண்ணன் எந்த ஊர்? மாவட்டத்தீடா? ராமநாதபுரம் மாவட்டம். தமிழை நல்லா பேச வேண்டியதானே. ஃபாரின் சம்மந்தமாக ஏதோ கேள்வி கேட்கறது மாதிரி தெரிகிறது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆமாம், உங்கள் ஊரில் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமின்னு இருக்காங்களே, அவங்கெல்லாம் யாருப்பா? உங்கள் சாமி? அது உங்கள் சாமி இல்லை, ஆனால் அந்த ஏரியாவில் இருக்குது. காளியாத்தா வராடா, அவள் யார்? உங்கள் ஊருக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு மசூதி தெரியுது, அது என்னது இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. என் குதிரை அப்படி போய் பார்த்துக்கிட்டே போனேன், அப்படி தெரிஞ்சது, அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட. வாங்க, என்ன மக்கள்லாம் எஞ்சி வரீங்க? ராமநாதபுரம்னு வரீங்களா? வாங்க, ஆனந்தமாக வாங்கப்பா. ராமநாட்டு போய் தானே கூப்பிட்ருக்கேன். என்னடா புழுனிப்பைய பரமக்குடி யாருப்பா? பத்தியால் உன்னைய கண்டுபிடிச்சிருவோம்லாண்ணா. வாங்க வரலாம், வாங்க செல்லக்குட்டிகளே. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த அர்த்தத்தில் நடத்தி தந்துருந்தேன். அடுத்த பிள்ளையை பற்றி தை மாதத்துக்கு பேசுவோம். என்ன பொங்கல் வச்சு கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டியிருக்கா? ஏன் அதை செய்யலை சார்? வசதியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆள் தான் பார்க்கறதுக்கு ஏழை மாதிரி இருக்காரா, நீ சாதிச்சிருவ. ஏன் சாமிக்கு செய்ய வேண்டிய குறையை நீ வச்சுருக்கிற? நாங்கள் தான் அப்படி கெட்டிக்காரன் மருமகளை கூட்டு போய் பார்த்துக்கலாம்ங்கிறியா? இந்தா குடும்பத்தோட மங்களகரமாக போ. பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியாத்தான்னு பேரை வச்சுக்கா. எட்டி அந்த அங்கே பக்கம் இருந்தால் நான் வந்து திரும்பி பேசுவோம்ல, பக்கத்தில் வா. என்னக்கா நீங்களாம் இந்த அப்படி இந்தா. உன் மனத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்க, சொந்தக்காரங்களால் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குமோன்னு இருக்கா? இடையில எதுவும் அடையாளம் எடுத்தீங்களா? ஒன்றுமே நடக்கலை. வீணாக குழப்பம் பண்ணிக்கிட்டு தூங்காமல் கிடக்காதங்க. கருப்புசாமி மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாரியா? ஓ, ஐயன் அருளால் எல்லாம் நல்லா நடக்கும். பரமக்குடி வாப்பா. அடுத்து திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கிட்டா திருமணம்? உனக்கு தானா? கட்டிக்கார பேரில் இருக்கியா? இதுவரை கல்யாணம் முடிக்கலையா? அதானே பார்த்தேன். வா. கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன் பணமெல்லாம் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் செதறி கிடக்கடா. ஏண்டா கொடுத்த? தேவையில்லாமல் விதைச்சிட்டாங்க. எல்லாம் வாங்கித்தாரேன். அடுத்து உனக்கு ஃபாரினில் அனுப்புறதுக்கு எந்த தடை இல்லாமல் வேறையை ஓகே பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் சொல்லு. கண்ணமுடு, அதுக்கு நான் வழி ஒதுக்குறேன். இந்த முறை போய் நீ நினைத்த உயர்வும் கிடைக்கும், நிறைந்த சம்பளமும் கிடைக்கும். அந்த நாட்டு சட்டப்படி உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டமாகிய லாட்டரி சீட்டுங்களும் கோடி பெற்று வருவாயப்பா. சென்று வருக. வேற என்னடா? நீ ஒழுங்கா படிச்சியால உங்க அப்பங்கிட்ட? அவன் பேர் என்ன பேரு?
கண்ணமுடு. இன்னிலிருந்து படிக்க தொடங்கிடுவான். போ, கட்டுக்கு அடங்குவான். திக்கு தெரியாத காட்டில் வாடா தம்பி. சோமா இருக்கியாரா? யாரு? ஒப்பனும் ஆத்தாலும் இருக்க வர உன் கூட ஒருத்தி வந்து வாழ மாட்டாடா. அப்படி ஒரு பொம்பளை சொல்லிட்டாடா. சொன்னால கால் வந்துட்டு வாப்பா. இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டுக்கா. முன்ன பொய்யா சொல்லுவான். என்னப்பா வேறு கல்யாணம் முடிக்கணுமா? டைவர்ஸ் சீட்லாம் கையில் வாங்கிட்டீங்களா? அது கண்டிப்பாக வேணுமா? கண்டமுடு கிடைக்குமான்னு பார்ப்போம். அதெல்லாம் கலத்தி எரிஞ்சிட்டாளே. கலத்தி எரிஞ்சிட்டா. உங்கள் கைக்கு வேணும் ஒரு சில பொருள் வேணும்ல, எல்லாத்தையும் வாங்கி தரேன். ரெக்கார்டோடு வாங்கி தரேன். இந்த அப்படி தை மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். உண்டா? நல்லா இருக்கு. பக்கத்தில் வாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு பதிலாக சில மிருகங்கள் அடிபட்டு போயிருக்கு, இறந்தும் போயிருக்கு. புரியுதா? காணாமலும் போயிருக்கு. இந்த நிலைகளை மாற்றி தரேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்காங்க. நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போங்க. எஸ். கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? யாருமா? ராமநாடு. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பெண்மகளின் வாழ்வை பற்றி காட்டு வந்தவர்கள் யாருமா? அடுத்து மகனுக்கு வேலை வேணும் அப்படின்னு காட்டு வந்தவங்க யார்? வேலையும் வாழ்க்கையும் வேணும்னு காட்டு வந்தவங்க. பொய் சொல்லிட்டுலாம் வந்தால் உடனே எழுப்பி அங்கே விட்டுருவேன். கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. ஆம்பளை பையனுக்கு வேலையும் வாழ்க்கையும் அமையணும்னு காட்டு வந்தவங்க. சம்மந்தப்பட்ட நபரே வந்திருந்தாலும் வாங்க. பையனே வந்திருக்கானா? மருத்துவம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாப்பா. என்னப்பா மருத்துவம்? கால் வந்துட்டு வரலாம். ஆள் பொம்பளை பிள்ளைய பற்றி காட்ட வந்தவங்க இருக்காங்க. அவங்க கேட்க வந்த கேள்வி வேறு, வீட்டுக்கு இருக்கு வேறு. வந்து மாட்டு வைக்க வர்றாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. முத்துக்களோ கண்கள். குடல்லாம் போய் எண்டோஸ்கோப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? பயாப்சிக்கெல்லாம் எடுத்தீங்களா? பயாப்சியில் எத்தனை % கேன்சர் இருக்கிறதாக சொன்னாங்க? ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். அதில் உயிர் சேதம் வராது. இந்த மாத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோல் தான் செல்லை அடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். முழுமையாக இந்த மாத்திரையில் என்ன செய்ய முடியாது? குணமாக்க முடியாது. நம்பிக்கையாக இருந்து வாழ்க்கையை வீணாக்கி விட்டால் நீ முட்டாள் என்று நான் தான் முதல்ல சொல்லுவேன். அதனால் பாண்டிச்சேரியில் அற்புதமான கேன்சர் சென்டர் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்காங்க. பாண்டிச்சேரியில் அற்புதமான கேன்சர் சென்டர் இருக்குது. மனிதனை பணச்செலவு இல்லாமல் காப்பாற்றக்கூடிய தர்ம வைத்தியம் அங்கே நடக்கு. புரியுதா? அதனால் அங்கே போய் நல்ல டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வா. ஏன்னா ஒரு பெண்மணி நல்ல சர்வ ஆரோக்கியத்தோடு இந்த பக்கம் வந்தா. அவளுக்கு நான் சொன்னேன், உனக்கு ஒரு சைடில் வலிக்கும் அம்மான்னேன். ஆமாண்ணே, அப்பப்போ வலிக்குதுன்னா. மார்பு எலும்புக்கு மறுபக்கத்தில் ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னேன். இங்கே உள்ள ஏரியாவில் பூரா எல்லோரும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஏதோ ஒரு சின்ன தசை வெளிப்படையாக தெரியல, ஏதோ தெரியுது, குழப்பறக்க மாதிரி தெரியுனே சொன்னாங்க. உடனே அவளுக்கு வேண்டியவங்களை விட்டு பாண்டிச்சேரிக்கு அனுப்பி போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்த உடனே ஸ்கேன் பார்த்து மார்பு எலும்புக்கு மறுபக்கத்தில் இவ்வளோ தண்டி ஒரு கட்டி இருந்ததை ஸ்கேன் ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் கேட்டார், எத்தனை ஸ்கேன் எடுத்து தெரியலை, இங்கே உள்ள ஸ்கேனில் நாங்கள் பார்த்தோம். இந்த ஸ்கேனே இல்லாமல் உனக்கு இருக்குன்னு யாருமா சொன்னான்னு கேட்டார். எங்கள் ஊரில் ஒரு கருப்பசாமி இருக்கிறாரு, அவர் தான் சொன்னாருன்னா. இப்போ அந்த ஆப்ரேஷன் ஆகி அவள் சர்வ ஆரோக்கியத்தோடு மங்களகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. புரியுதா? மாத்திரைகளை நம்பி காலத்தை வீணாக்கி விடாதே. உடனடியாக பாண்டிச்சேரிக்கு சென்று மருத்துவத்தை பார். உனக்கு உயிர் கண்டமெல்லாம் உன்னை நான் வாழ வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. சரிதானே?
வா பக்கத்தில் வா. நாளைக்கு காலைல என்னையை பார்த்துட்டு போங்க, வெட்டியாக்கி தரேன். என்ன இந்தாம்மா? என்னம்மா? பையனை பற்றி கேட்டவங்க வாங்கன்னு சொன்ன வந்தாளா? வா. அச்சடி பிச்சலியா? எந்த ஊர் உனக்கு? கண்ணமுடு. அப்படியா? இந்த ஜனவரி மாதத்துக்குள்பட அவன் சுய தொழில் ஆரம்பிப்பான். நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், வெற்றி உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பாய் மகளே. இந்த அப்படியே பணம் தானே உனக்கு வேணும், வச்சுக்கா. நான் பார்க்குற தொழிலில் தடையும் மனவேதனையும் இருக்குது அப்படி கேட்டு வந்தவங்க வாப்பா. காலன்ட்டு வாடா தம்பி. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். ஃபோன் ஆன் பண்ணியிருக்கா? உண்டா? ஏன் ஆன் பண்ணி வச்ச? சரி சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. சுகமாக இருக்கீங்களே? என்ன தொழில்டா தம்பி பார்க்குற? கண்ணை மூடுறா. உன் பக்கத்தில் இன்னும் தொழில் வளம் ஆகுவதற்கு இன்னும் 9 மாத காலம் அவகாசம் இருக்குடா. இப்போ உன் வாகனத்தில் நான் கடன் படாமல் உனக்கு நான் காப்பாற்றி தரேன். இதை இன்னொருத்தனை வச்சு நீ கொஞ்சம் வேலை பார்த்தனா கொஞ்சம் நஷ்டம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வண்டியில் தான் பிரச்சனையா, வண்டி தான் ஓடலையா, இல்லாட்ட ஓட்டுறவன் தான் நம்மகிட்ட எதுவும் துரோகம் பண்ணுறானா அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் தோன்றும். புரியுதா? அதனால் அப்படி நிலைமை வராமல் உனக்கு நான் கடன் படாமல் காப்பாற்றி தரேன். அடுத்து ஒரு வியாபார ஸ்தாபனம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. என்ன அப்படி வரும்பொழுது அது என்ன செஞ்சால் சரி வரும் சொன்னால், நவதானியங்கள், மாட்டுத் தீவனங்கள் இவைகள் போன்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உன் மனம் கொஞ்சம் சர்க்குலேஷன் மாறி வெளிநாட்டுக்கு போனால் என்ன அப்படி ஒரு சின்ன யோசனை வரும். இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் வரும்பொழுது என்னையை வந்து பார்த்துட்டேன்னா, அப்படி செய்யாதடா, இதுதான் நல்லன்னு ஒரு முடிவு எடுத்து தந்துடுவேன். ஓகே பண்ணித்தாரேன். ஒரு வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அதையும் மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? 3 முறை என்னையை பாரு, வெற்றியாக்கி தரேன். நாளை காலை என்னை சந்திச்சுட்டு போ. நல்லா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. பள்ளிகள் பல இருந்தும் பள்ளிவாசல் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குப்பா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? கால் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனவல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. என்ன எத்தனை பிள்ளைகள் வச்சுருக்கிய? இப்போ குழந்தை வேணுமா உங்களுக்கு? இந்த விரலை பிடி, நீ பிடிக்காத. ஒரு கீட்டு பிடுறா, அந்த கீட்டு பிடுறா, கண்ணை மூடுறா, சிக்குன்னு பிடில, பெலங்கிட்ட போயில. கால் வந்துட்டு வா. சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது தம்பி, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்ததாலும் தம்பி. உன் உடம்பை பார்த்தேன், நரம்புகள் சம்மந்தமான கொஞ்சம் தளர்ச்சிகள் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் உயிர் அணுக்கள் சம்மந்தமாக கொஞ்சம் சிந்தனை பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்குது. இது சாப்பாட்டில் சரி வருமா, இயற்கையாக சரி வருமா, அதுக்கு வேறு எதுவும் மருந்து சாப்பிடணுமாங்கிற ஒரு சிந்தனையில் கொஞ்சம் செலவுகள்லாம் செய்து தோல்வி பெற்று விட்டீர்கள் என்று கேள்வி. உண்மையா? கால் விட்டுவாங்க. நான் என் விரலை பிடிச்சோடனே உன் உடம்புக்குள்ளே போயிடுவேன். அது ஒரு ஸ்கேன், அது ஒரு ஆஞ்சோ கேமரா மாதிரி. புரியுதா? இப்போ நான் சாமிகிட்ட கேட்டாச்சு. ஐயா சொல்லிட்டார், என் பிள்ளைக்கு நான் கருப்பசாமி என்னுடைய வரத்தால் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பிறக்கிற பிள்ளைக்கு கருப்பசாமின்னு பேர் வைப்போம். சரியாக 1.25 வருஷத்துக்குள்ளே அது நடந்துடும்.
குழந்தைய என் கையில் கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க. கால் வந்துடுவாங்க. புளியர் கருப்பசாமிக்கு நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. வீணாக மனம் குழம்புவது, நீங்களே கற்பனை செய்து கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பேசி மன வருத்தம் அடைந்து கொள்வது, இந்த பிரச்சனைகளெல்லாம் தூர விட்டுட்டு, ஐயா கருப்பசாமி உங்ககிட்ட வந்துட்டோம், நீ தான் நம்ம வாழ வைக்க போகிற, அதனால் நான் உங்கள் பிள்ளை, நாங்கள் சந்தோஷமாக இருப்போங்கிற பூரணமான நம்பிக்கையில் என் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை தொடங்கு, வெற்றி அடைவாய். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீ வரணும். வரும்பொழுது நிலமாலை சாமிக்கு, கருப்பசாமிக்குன்னு உள்ள ஒரு சரக்கு, முக்கணிகள் எல்லாம் கொண்டு வரணும். இந்தாம்மா பக்கத்தில் வா. உன் வயிற்றை சோதனை பண்ணி பார்த்தேன், ஒரே ஒரு பக்கத்தில் நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களே, நீ என்கிட்ட மறைச்சிட்டு அவனுக்கு மட்டும் தான் குறை இருக்குன்னு நினச்சியா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தடையே கிடையாது. ஐயா கருப்பசாமி நினச்சா எப்பேற்பட்ட தடை கற்களையும் நீக்கி குழந்தைய பெற வைப்பான். என்ன மலையே சரிந்து விழுந்தாலும் நில் என்று சொன்னால் நிற்கும். சோதனைகளை பற்றிலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன்ல, விழுந்துவேன். இலங்கை மாநகர் என்னப்பா வேணும்? பெரியப்பா எப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. மைக் எடுக்கலாம், மைக் எடுக்கா, எல்லா பக்கமும் கேட்குதா? நாங்கள் நிற்கிற சொன்னேன், பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்கவாங்கன்னு சொன்னேன். இவங்க இப்படி நின்றுக்கிட்டாங்க. இப்போ கேட்க என் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல நல்லா இல்லைன்னு கேட்க, அதானே? அப்போ நான் ஆங்கிலத்தில் சொல்லியா இவங்கள நான் கூப்பிட்டேன். என்னையா இது இன்னொருத்தனை கால் வந்துட்டுவா, நம்ம சொன்னால் யார் கேட்கா? ஏன்னா நான் மச்சானை பற்றி ஒரு கனவு கண்டேன், உங்கள்ட்ட பெற சொல்லுது என்ன? உன் பிள்ளைய வீட்டில் கொண்டு விடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்மனது அவங்களுக்கு சரியில்லை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? நாங்கள் பணத்தில் கையை வச்சுட்டேனே, பின்ன என்ன உனக்கு? கண்ணமுடைய சக்தி சுரூபாய நமோ நம. அந்த அப்படின்னா குபேர சம்பத்தை பெற்று வெற்றி அடைவாய், பணம் தார. வேறு உனக்கு என்ன வேணும்? உன் பேரன் இன்னொரு 3 மாதத்துக்கு இப்படி தான்